ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு எழுதப்பட்ட கவிதை தொகுப்பு. சுவாமி விவேகானந்தர் காவி அணிந்த காவிய நாயகன். பசித்தவர்களிடம் பகவானை பற்றி பேசாதே. முதலில் அவர்களுக்கு சாதம் கொடு, பிறகு வேதம் கொடு. ஏனென்றால் பசித்தவர்களுக்கு பகவான் ரொட்டி ரூபத்தில் இருக்கிறார் என்று சொன்ன புதுமையான துறவி. கல்வியை தேடி ஏழைகளால் செல்ல முடியாவிட்டால் ஏழைகளைத் தேடி கல்வி செல்லட்டும் என்ற இவரது வரிகளை வைர வரிகளாய் பொறித்திருக்கிறது சரித்திரம். உலக அரங்கில் முதல் முறையாக எனது அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்பும் கம்பீரமும் கலந்து அமெரிக்காவின் காதுகளில் ஒலித்த இவரது இந்திய குரலை இன்றளவும் தனது நெஞ்சத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது அமெரிக்காவின் சிகாகோ நகரம். உங்கள் மூலமாக அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒரு குழந்தை வேண்டும் என்று தனக்கு தாரமாக வந்த பெண்ணிடம், தாயே, இன்று முதல் நானே உனக்கு குழந்தை, நீயே எனக்கு தாய் என்று அந்த பெண்ணை தாயாக ஏற்றுக்கொண்டு எல்லா பெண்களையும் தாயாக நினைத்த உண்மை துறவிகளின் ஆன்மீக அடையாளம். பாறை போன்று உறுதியான நெஞ்சோடு பௌர்ணமி நிலவில் கன்னியாகுமரி கடலின் அதிரடி அலைகளுக்கு அஞ்சாமல் நீந்திச் சென்று கடல் நடுவே அமர்ந்து இவர் தவம் செய்த பாறை விவேகானந்தர் பாறை என்று இன்றும் இவர் பெயர் தாங்கி நிற்கிறது. உலகின் எல்லா பற்றுக்களையும் துறந்த இந்த துறவியால் துறக்க முடியாமல் போன ஒரே ஒரு பற்று இந்தியா மீதான தேசப்பற்று. எனக்கு 100 உறுதியான இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை நான் முன்னேற்றி காட்டுகிறேன் என்று இளைஞர்களை பெருமைப்படுத்திய இளந்துறவி. இன்று ஜனவரி 12 இந்த வீரத்துறவியின் பிறந்த நாள்தான் இளைஞர் நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. தெரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே.